உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல அங்கீகாரமற்ற நபர்களை நுழைவதை தடுப்பதற்குண்டான QR கோடு அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அதாவது வாக்கு எண்ணிக்கை மையங்கள் என்பது தமிழகத்துல 62, அதே போல 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வரக்கூடிய முகவர்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் வேட்பாளராகட்டும் இவர்களெல்லாம் அங்கு வரக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டால் அவர்களுக்கு முன்கூட்டியே QR கோடு அடையாள அட்டை வழங்குவதற்குண்டான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கிறது. இது போல QR அட்டை மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அங்கீகாரமற்ற நபர்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையாக இந்த QR கோடு என்பது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய அனைத்து தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கையின் போது இது போல பாதுகாப்பு அம்சத்துக்காக இந்த QR கோடு அடங்கிய அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஊடகம் மற்றும் முகவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்தாலும் QR கோடுடன் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தி அதன் வாயிலாக பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கையை சுமூகமாக நடத்தி முடிப்பதற்குண்டான புதிய QR குறியீடுகள் அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை என்பது வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் அரங்குகள் நுழைய தேர்தல் ஆணையம் இதற்கான நடைமுறையை தெரிவுபடுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இவர்களெல்லாம் இவரை அனைவருக்குமே இந்த QR கோடு என்பது பொருந்தும். அந்த வகையில் தான் முதல் முறையாக QR கோடு அடையாள அட்டையை வழங்குவதற்குண்டான நடைமுறையை தேர்தல் ஆணையம் தொடங்கி அதற்கான நடைமுறையை தற்போது விரிவுபடுத்த உள்ளது. வரக்கூடிய அனைத்து தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் அப்படிங்கிறது இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக உள்ளது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.